எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவருக்கு மட்டுமே உண்டாவதாக. இந்த அருமையான ஒரு நல்ல காலவேளையிலே எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் எனக்கு தந்த ஒரு வாய்ப்புக்காய் நான் தேவனுக்கு நன்றி சொல்லி, அதே போல் அருமையான பாஸ்டருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் பாஸ்டரை அறிவுறுவதற்கு முன்பதாக அவருடைய தாயாரை எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் போதகர் அக்கிய தலைவர்களாக இருக்கிற போது அவருடைய தாயாரும் அக்கிய தலைவராக இருந்து நாங்கள் அக்கிய கூடுகைகளிலே நாங்கள் சந்திக்கிறது வழக்கம். அந்த விதமாக பாஸ்டருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் திருச்சபை மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு ஆராதனை, உண்மையாகவே பாடல் வேளைகளை நடத்தின, இசை நடத்தின பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு சிறப்பான ஒரு ஆராதனை நடத்தினார்கள். அதற்காக கர்த்தருக்கு கனமகிமை உண்டாவதாக. நாம் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோமாக. நம் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனேயும் வார்த்தையா நாள் தோறும் வாழ்கிறோம், உந்தன் அன்பின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஜீவனே. உந்தன் அன்பின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஜீவனே. தேவனேயும் வார்த்தையா நாள் தோறும் வாழ்கிறேன், உந்தன் அன்பின் வார்த்தைகள் எந்தன் வாழ்வில் ஜீவனே. உந்தன் அன்பின் வார்த்தைகள் எந்தன் வாழ்வில் ஜீவனே. எங்களை நேசிக்கிறதான தகப்பனே, இந்த கால பொழுதுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. வார்த்தையாகிய தேவனே, இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுவீராக. இந்த நாட்களுக்கு வேண்டிய, எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய, எங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய, நித்தியத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியான எங்களோடு பேசுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவரை நீர் நடத்துவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர், எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான ஒரு காலவேளையிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனமிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் இந்த பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். லூக்கா 16வது அதிகாரம் 19ஆம் வசனமிருந்து 31வது வசனம் வரையிலும் ஏறக்குறைய 18 வசனங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 2 விசுவாச மனுஷர்களை குறித்த, அதாவது 2 தேவ மனுஷர்களை குறித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் லாசரு என்று பெயர் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னொருவருடைய பேர் ஐஸ்வர்யவான், பணக்காரர் என்ற பெயரோடு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் 2 காரியங்களை நாம் இந்நாட்களிலே கற்றுக்கொள்வோம். ஒன்று, நான் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக எப்படி வாழப்போகிறேன் என்பதை குறித்தும், இரண்டாவது, என் தேவனுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்தும் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சொல்வார்கள், எனக்கு எல்லா வசதியும் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக என்னால் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம் தப்பானதல்ல, ஆசீர்வாதம் மிகவும் அவசியமானது. ஆனால் ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும்
நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ முடியும் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த லாசருவை குறித்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அவனுடைய தகுதி என்னவென்று கேட்டால், முதலாவது அவன் ஒரு பிச்சைக்காரன் இல்லையா? இவன் ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் அறிந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் முதலாவது அவனுடைய தகுதி ஒரு பிச்சைக்காரன். ரெண்டாவது, அவனுக்கு என்ன இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. வேதம் சொல்லுகிறது அவன் அந்த பணக்காரனுடைய வாசலிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இவனுக்கு உடுக்கிறதுக்கு, மூன்றாவது இவனுக்கு உடுக்கிறதுக்கு ஒரு நல்ல உடை இல்லை. நாய் அவனுடைய சரீரத்தை நக்கிற அளவுக்கு அவனிடத்தில் என்ன இல்லை, அவனுடைய காயத்தை, அவனுடைய நோயை மறைக்கிறதுக்கு அவனுக்கு உடுப்பில்லை. நான்காவது, இவன் ஒரு நோயாளி. இத்தனையான சூழ்நிலையிலும் இவன் கிறிஸ்துவுக்காக வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் மாத்திரம்தான் அவர் எனக்கு ஆண்டவர் இல்லையா? அப்படி இல்லையென்றா எனக்கு அந்த ஆண்டவர் எனக்கு தேவை. அருமையான தேவ பிள்ளைகளை, நான் இந்த வேத பகுதியை வாசிக்கிற போதெல்லாம் இந்த லாசருவை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். எவ்வளவுக்கு அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், எவ்வளவுக்கு அவன் கர்த்தரை நேசித்தான். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது அவன் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. ஆனால் அந்த சாப்பாடு அந்த பணக்காரனிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கணும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அதுவும் எப்படி எதிர்பார்க்கிறான்? அவனுடைய சமையல் பாத்திரத்திலிருந்து தனக்கு தரவணும் என்று எதிர்பார்க்கல. இல்லாட்டி சமைச்சு வச்ச சாப்பாட்டில், அந்த மேசையில் இருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சத்தை தரணும் என்று அவன் எதிர்பார்க்கல. அவன் எதில் எதிர்பார்க்கிறான்? கீழே விழுகிற துணிக்கைகள், அதாவது வேஸ்டாக்கப்படுகிற, கொட்டப்படுகிற சாப்பாட்டிலிருந்து தனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குமா என்று யோசிக்கிற அளவுக்கு அவன் அங்கே சாப்பாடு இல்லாதவனாக இருக்கிறான். நாம் இந்த பகுதியை கொஞ்சம் நாங்கள் வாசித்து நாம் தொடர்ந்து கடந்து போகிறோம். நாங்கள் யாராவது ஒருவர் இந்த இதுக்குள்ளே நீங்கள் வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இருந்து 31ஆம் வசனம் வரையிலும். ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஐஸ்வரியமுள்ள மனுஷன். இவனுடைய உடுப்பே லட்சக்கணக்கான உடுப்பு, ரத்தாம்பர உடுப்பு, அதாவது ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு உடுப்பு. அது இப்போ நம்ம வாங்குறதெல்லாம் கோடிக்கணக்காக இருக்கு. அப்போவே அது லட்சக்கணக்காக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உடுப்பு உடுத்த ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா? அவன் ஐஸ்வர்யமாய் சம்பூர்ணம், அதாவது ஒரு கஷ்டம் இல்லாமல். கஷ்டம்னா என்னென்றே தெரியாது. உடுப்பில் கஷ்டமா, சாப்பாடில் கஷ்டமா, வாழ்க்கையில் கஷ்டமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ரைட், நாங்கள் வாசிப்போம் அடுத்த வருஷம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன், அதாவது தரித்திரன் பைபிள் சொல்லுகிறது, நம்மள பாஷையில் சொல்லுறது பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான். அவன் பருக்கு நிறைந்த, அவனுக்கு ஒரு வியாதி, அதாவது ஒரு சரீரம் முழுவதும் தோலில் ஒரு வியாதி, பருக்கு நிறைந்த ஒரு வியாதி. பருக்கு நிறைந்தவனாய் நல்ல கவனிங்க, அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலகிலே கிடக்கிறான். இருக்கக்கூட அவனுக்கு இல்லை, அவனுக்கு பலன் இல்லை, படுக்கையில் கிடக்கிறான். ஐஸ்வர்ய வாசலை கிடக்கிறான். அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே, அதாவது அவன் பாத்திரத்திலேயோ சமையல் பாத்திரத்திலிருந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடணும்னு அவன் ஆசைப்படலை. ஏன்னா அவன் சொல்றான் அதுக்கு தகுதியானவன் இல்லை. ஆனால் அவங்க வேஸ்டாக்குற சாப்பாடு, கொட்டுற சாப்பாட்டிலிருந்து நான் கொஞ்சமாவது சாப்பிட அவன் ஆசையாக இருந்தான். வாசிப்போம். பசியை ஆற்ற அவன் ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை
அவனுடைய நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. அதாவது அவனுடைய வியாதி ஒரு வகையான ஒரு வியாதி, அது ஒரு காயங்கள் நிறைந்த ஒரு வியாதி. அவனுக்கு காயம் கட்டுவதற்கு யாரும் இல்லை, அந்த காயத்தை அவன் மருந்து போடுவதற்கு யாரும் இல்லை, அது அப்படியே விடப்பட்ட ஒரு காயம். ஆனால் அந்த நாய், அந்த ஐஸ்வர்யவானுடைய நாய், அவனுடைய பருக்களை நக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் 2 பேருமே நல்ல விசுவாசிகள், அதாவது கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவச்சனமே, இந்த காலவெளியில் நான் எவ்விதமாய் வாழுகிறோம் என்பது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம். நாம் இயேசுவை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் தந்தாலும் சரி, தராட்டியும் சரி, நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, நான் தாழ்ந்திருந்தாலும் சரி, நான் உயர்ந்திருந்தாலும் சரி, நான் கீழே இருந்தாலும் சரி, என் தேவனை நான் நேசிப்பேன், என் தேவனுக்காக நான் வாழ்வேன். இதுதான் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ வாழ்வை. அருமையான வாலிப தம்பிமாரே, வாலிப சகோதரிகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த விதமான வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்காக நான் நிற்பேன், என் இயேசுவுக்காக நான் நிற்பேன். இந்த லாசரு யோசிக்கலாம், நான் கடவுளுண்டு நம்புகிறேன் வரை, ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு பிச்சைக்காரனாக வச்சிருக்கிறேன் இல்லையா, இன்னொரு தரித்திரனாக வச்சிருக்கிறான். எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலை வச்சுக்க, இனிமேல் அந்த கடவுளை நான் நம்பணுமா? அப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை நேசித்தவனாக இருந்தான். இந்த அழகான வார்த்தை, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது, வாசிப்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து, அதாவது லாசரு மரித்து, நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை அவன் இந்த உலகத்தில் அவன் கஷ்டப்பட்டவனாக இருந்தான், ஆனால் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள அழைக்கப்படுகிற போது அவனை ஒரு மேள வாத்தியத்தோடு கூட, தேவதூதருடைய கூட்டத்தோடு கூட, தேவதூதருடைய சேனைகளுடைய அழைப்போடு கூட கர்த்தர் அவனை நித்தியத்துக்கு அந்த பரதேசுக்கு அழைத்து செல்கிறார். தேவதூதர்கள் அவனை கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வாசிப்போம். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனை கூட்டி போறதுக்கு தேவதூதர் வரல. யார் வரல? தேவதூதர்கள் வரல. 2 பேரும் இப்ப எங்க நிற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தற்காலிகமான பரலோகம் என்று சொல்லுவார்கள். அல்லது பரதீஸ். பரதீஸ் என்று சொல்லுகிறது தற்காலிகமான பரலோகம். கேதீஸ் தற்காலிகமான நரகம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் மரிக்கிற போது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் தற்காலிகமான நரகத்துக்கும் அந்த பரதேசிக்கும் தற்காலிகமான நரகத்துக்கும் கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஏண்டா வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு வருகிற போதுதான் கர்த்தர் சகலரையும் என்ன செய்வார்? கூட்டி சேர்ப்பார். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் நிற்போம். அப்பொழுதுதான் என்ன நடக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். அப்பொழுது அதுக்கு பிற்பாடுதான் நித்திய ஜீவன், நித்திய நரகம். அதுக்கு வரையிலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தற்காலிகமான கேதிசிலையும் தற்காலிகமான பரதேசிலையும் தங்க வைக்கப்படுவார்கள். ஆண்டவர் சிலுவையிலே தனக்கு பக்கத்தில் இருந்த கல்லனை பார்த்து சொன்னார், குற்றவாளியை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பார் என்று சொன்னாரா, பரதேசில் இருப்பேன்னு சொன்னாரா? பரதேசி. ஏன்னா பரலோகத்தில் இல்லை, பரலோகம் இன்னும் யாரும் போகல இல்லையா? அதில் ஏறினவரும் இல்லை, இறங்கினவதும் இல்லை. யாராவது வந்து நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்களா இருந்தா நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா யாரும் பரலோகத்துக்கு போய் வரையிறாரு இல்லையா? ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படி சொல்லிக் கொள்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரைட், அங்கே என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் வாசிப்போம். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே, அதாவது கேதிசிலே அவன் வேதனைப்படுகிறான்.
நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் மரித்த போது இந்த மண், இந்த சரீரத்தை கர்த்தர் மண்ணிலிருந்து எடுத்திருக்கிறபடினாலே அது மண்ணுக்கு கொடுத்துருவார். அதனால தான் கொண்டு போய் நம்மளை புதைச்சி வர்றோம். ஆனால் அதே சரீரம் திரும்ப நமக்கு தரப்படும். இது எப்படி தரப்படுது? இது நமக்கு தெரியாது. இது நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு. இதை நாம் யாரும் புரிஞ்சு கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் இதை விளக்கப்படுத்தவும் முடியாது. ஆனால் அதே சரீரம் திரும்ப நமக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க, இந்த அதே சரீரம் நமக்கு திரும்ப தரப்படுகிறது. இந்த சரீரம் ஏனென்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம், இவன் அடக்கம் பண்ணப்படுகிறான், ஆனால் நரகத்தில் எங்கே இணைகிறான்? வேதனைப்படுகிறான். அப்ப சரீரம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டது? பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்ப எப்படி அவன் அங்கே வேதனைப்படுகிறான்? இல்லையா? அவன் பார்க்கிறான். அதாவது முதலாவது அவன் சரீரம் வேதனைப்படுகிறது ஒன்று சொல்லுகிறது. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வசனம் வாசிப்போம். தன் கண்களை எடுத்து ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அதாவது கண் பார்க்குது அப்படின்னு அவனுக்கு என்ன இருக்கு? இப்ப கண் இருக்கு இல்லையா? அவனுக்கு என்ன இருக்கு? கண் இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இது இந்த சம்பவத்தை யார் சொல்லுகிறா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேற யாரும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவே தன் வாயை திறந்து சொல்லுகிற சம்பவம். அதனால் அது எந்த விதமான கலப்படமும் இல்லை, உண்மையான சத்தியம். அப்ப அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்திலே ஐஸ்வர்யவானையும் தூரத்திலே லாசருவை அவன் காண்கிறான். ரைட், அடுத்த வசனம் நாங்கள் பார்ப்போம். அடுத்த பகுதி வாசிப்போம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி, அதாவது வாய் இருக்குது, பேசுகிறான். அவனுக்கு என்ன இருக்கு? இப்ப வாய் இருக்கு, பேசுகிறான். கண் இருக்கு, பார்க்கிறான், சரீரத்தில் உணர்கிறான் இல்லையா? வாயால பேசுகிறான். ரெண்டாவது, அடுத்தது அவனுக்கு தாகமாய் இருக்கிறது, தண்ணி தேவைப்படுது இல்லையா? அப்ப அப்படின்னு என்ன நடக்குது? அந்த சரீரத்துக்கு இப்ப என்ன தேவை? தண்ணி தேவைப்படுகிறது, தாகமாய் இருக்கிறான். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு முழுமையான ஒரு சரீரத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் இல்லையா? முழுமையான சரீரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நெல் விதையை கொண்டு போய் வயலில் விதைக்கிறாங்க. அதே நெல் விதை தான் திரும்ப வருகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம், ஒரு நெல் விதைக்கப்படுது, அதில் 70-80 நெல் விதைகள் ஒரு மரத்தில் வருகிறது. அதே மேனி, அதே உருவம், அதே கலர், அதே சைஸ், மாற்றமே இல்லை. உலகத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அப்போ சாதாரண உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாரேயானால், அவர் அதை விட மேலான காரியத்தை செய்ய சர்வவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் இங்கே என்ன நடக்கிறது? அவன் அப்போ பேசுகிறான், கேட்கிறான், அவன் அதாவது கதைக்கிறான், தன் சரீரத்திலே தாகத்தை அவன் உணர்கிறான். எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு ஆபிரகாமோடு சொல்லுகிறான், எனக்கு ஆண்டவரே, நான் இந்த பூமியில வாழுகிற போது அவன் என்னோட வீட்டில் விழுந்த சாப்பாடை எடுத்து, ஒரு கோப்பை சோறு எடுத்து அவனுக்கு கொடுக்க எனக்கு மனம் வரலை. நான் செய்தது அது பெரிய பாவம். ஆனால் நான் செய்த அநியாயத்துக்கு, நான் செய்த அந்த தீமைக்கு அவன் விரலில் தண்ணியை தோய்ச்சி கொண்டு வந்து என் நாவை குளிர பண்ணும்படி. இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி இல்லையா? இப்போ நீங்கள் கையில் தண்ணியை தோய்ச்சிட்டு போய் நீங்கள் ஒரு 10 அடி நடந்தால் என்ன தெரியும்? இந்த கை காஞ்சி போயிடுச்சு. இது ஈரம் இருக்குமா? இருக்கா? ஒரு வேளை பக்கத்தில் இருந்தால் தொட்டு வாக்கு டக்குன்னு வச்சிடலாம், ஒரு வேளை இருக்கும். ஆனால் நடந்து போனோம்னா அந்த காற்றுல என்ன செஞ்சிடும்? கரைஞ்சிடும். ஆனால் இவனுடைய நோக்கம், இந்த தண்ணி அவனுக்கு நோக்கம் இல்லை. நான் செய்த பலனுக்கு அவர் எனக்கு ஒரு நன்மையை செய்ய அவனை அனுப்புங்க என்பதுதான் இந்த ஐஸ்வர்யவானுடைய வேண்டுகோள். ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தா நியாயம். ஆனால் அவன் விரலை தோச்சிட்டு கொண்டு வர சொல்கிறான் இல்லையா? அது சாத்தியப்படாது. அது காரணம் என்னடா? இந்த ஐஸ்வர்யவானுடைய ஒரு குற்ற உணர்வு. நான் உயிரோட பூமியில் இருக்கிற போது
அவன் வாசலில் படுத்து கிடந்தவனுக்கு ஒரு கோப்ப சோறு கொடுக்க என்னால் முடியலை. ஆனால் அந்த செய்த தீமைக்கு அவர் எனக்கு ஒரு தன்னை விரல் துணியை கொண்டு வந்து என்னுடைய அந்த குற்றத்தை, என்னுடைய தவறை அவர் நிவர்த்தி செய்வதற்கு உதவி செய்யுங்க என்பதுதான் அந்த ஐஸ்வர்யவானுடைய கோரிக்கை. ரைட், நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம், சம்பவம் வாசிப்போம். என் நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளை, அக்கினி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன். இந்த காலவேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய உண்மையாக மோசே ஒரு சங்கீதக்காரன் இல்லை, ஆனால் ஒரு சங்கீதக்காரனாக சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். வேதத்தில் 90ஆம் சங்கீதம் மோசையினுடைய சங்கீதம். மோசே அதில் எழுதியிருக்கிறார் ஒரு வார்த்தை, என் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. இல்லையா? நாங்கள் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம், யாரை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அருமையான தேவச்சனமே, இந்த கால வேளையிலே கூடியிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம். 70 வருஷம் தான் எங்களுக்கு முரண்டி. அதுவும் எப்படி? நாங்கள் நல்லா இருந்திருந்தா, குடிக்காம வரிக்காம கூத்தாடாம இருந்திருந்தா 70 வருஷம் இருப்போம். ஆனால் அதுலேயே எங்களை வாழ்க்கையில் கொஞ்சம் போயிட்டுன்னா அது கொஞ்சம் காலம் போயிடும் இல்லையா? அப்போ எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலம். இப்போ 40 வயதிலேயே எங்களுக்கு பிரச்சனை. இருந்தாலும் எழுதல எலும்புனா இருக்க எழுதல, கையெல்லாம் குத்துது, காலெல்லாம் குத்துது இல்லையா? இப்போதைய பிள்ளைகளை கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைய சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எங்களை உடல் உழைப்பு இல்லை. நாங்கள் அதை இன்றைக்கி உடல் உழைப்பு விரும்புகிறதும் இல்லை இல்லையா? நாங்கள் எங்களை சின்ன காலத்தில் யோசித்து பார்ப்போம், கிணத்துல தான் அள்ளி குளிப்போம். அது ஒரு எக்ஸசைஸ். குளிக்கிறது ஒரு ஒன்று, ரெண்டாவது தண்ணி அழுறது ஒரு எக்ஸசைஸ். ஆனால் இன்றைக்கு அந்த காலம் இல்லை. போய் திறந்தாச்சு இல்லையா, கழுவியாச்சு வந்தாச்சு. இப்போ எங்களுடைய சரீரத்தில் எந்த உழைப்பும் இல்லை. ஆனால் நாம் சந்தோஷப்படுறோம் இதுக்காக. ஆனால் உண்மையாக அது சந்தோஷப்படக்கூடாது. எங்களுடைய சரீரத்தை உழைக்க நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அது பலன் உள்ளதாக மாறும் இல்லையா? இந்த சங்கீதத்தை பாடியது மோசே. ஆனால் மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 120 வருஷம் இல்லையா? அப்போ அவர் எதை மையப்படுத்தி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார் தெரியுமா? உங்களையும் என்னையும் மையப்படுத்தி. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான வாலிப தம்பியை தங்கச்சி, நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்படாது, உலகத்துக்கு ஏற்றமாய் நடிக்கக்கூடாது, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடாது. உங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கணும். எங்களோட தேசத்தில் எங்களோட மட்டக்களப்பில் ஒருவர் ஊழியம் செய்தார், வில்லியம் ஓல்ட். எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? வில்லியம் ஓல்ட் ஒரு மிஷனரி. இங்கிலாந்து தேசத்தில் 1800 காலங்களில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் கேம்பஸில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்ஸில் டபுள் டிகிரி முடித்த ஒருவர் இந்த வில்லியம் ஓல்ட். ஆனால் ஒரு நாள் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நரகத்துக்கு போகிறார்களே, அங்கே ஊழியத்துக்கு இங்கே யார் வருவீங்கன்னு சொன்னபோது இந்த வில்லியம் ஓல்ட் முதலாவது ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அவர் ஒரு பெண்ணை விரும்பியிருந்தார். பெண்ணிடத்தில் போய் சொன்னார், நான் இலங்கை தேசத்தில் ஊழியத்துக்கு போப்போம், நீ விரும்பினா என்னோட நீ திருமணம் பண்ணலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீ தீர்மானம். அந்த ஸ்ரீ சொன்னா, இல்லை நானும் உங்களோட வருவேன். அவசரமாய் கல்யாணம் வச்சாங்க. நவம்பர் மாதம் கல்யாணம் வச்சு அவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் அளவும் இங்கிலாந்தில் இருந்தாங்க. சரியாக டிசம்பர் மாத கடைசியில் அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இலங்கை தேசத்துக்காக பிரயாணப்பட்டு வந்தார், கப்பலில் பிரயாணப்பட்டு வந்தார். ஆனால் அந்த சகோதரி ஒரு அஸ்மா வியாதி வரக்கூடிய ஒரு சகோதரி. அவருக்கு தெரியும் கடல் பிரயாணத்தில் நிச்சயம் அந்த அஸ்ம வியாதி
ஒரு பாதுகாப்பாக இருக்காது. ஏன்னா குழி நிறைஞ்ச ஒரு பிரயாணம். வருகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் திடீரென்று சொல்லி அந்த சகோதரிக்கு அந்த வியாதி அதிகரித்து மறித்து போய் செத்து போயிடுவார். கப்பலுக்குள்ளே செத்து போயிடுவார். 8 பேர் பிரயாணப்பட்டு வராங்க. இப்பொழுது அவனுடைய மனைவி மறித்து போயிட்டான். அப்பொழுது அவருடைய வந்த மற்ற ஊழியக்காரர்கள் பாஸ்டர் சும்மா சொல்கிறாங்க, நாம் என்ன செய்வோம், பகுத்த பிளந்து குடலெல்லாம் தூக்கி கடலில் எறிஞ்சிட்டு அந்த கப்பல்லையே நாம் முன்னுக்கு வச்சு காய வச்சு நாம் போகிற இடத்துல கொண்டு என்ன செஞ்சிருவோம், இந்த சவத்தை புதைப்போம். உடனே வில்லியம் சொல்கிறா, இல்லை இல்லை, என்னால் நீங்கள் கஷ்டப்பட, சின்ன ஒரு கப்பல், என்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, நம்ம கடலை தூக்கி போடுவோம். அவர்கள் கடலை தூக்கி போட்டு பிரயாணப்பட்டு அவர்கள் காலி துறைமுகத்தில் வந்து செய்தார். 6 மாதம் அவர்கள் பிரயாணப்பட்டார். டிசம்பர் மாதம் அவர்கள் பிரயாணப்பட்டவர்கள் 1812 வருஷம் ஜூன் மாதம் அவர்கள் காலி துறைமுகத்தில் வந்து அவருடைய கப்பல் தட்டியது. அங்கிருந்து மட்டக்களப்புக்கு வந்து 8 மாதம் அவருடைய ஊழியத்தை செய்தார். 8 மாதம் தான் அவருடைய ஊழியம். 8 மாதத்துக்கு ஒரு டெங்கு காய்ச்சலினாலே அவர் மரித்து போனார். ஆனால் அவர் சாகிறதற்கு முன்பாக தன் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அம்மா, எனக்கு 2 விஷயம் இங்கே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒன்று, நுழம்பு என்னால் தாங்க முடியலை. எனக்கு நுழம்பா பயங்கரமாக இருக்கு, தாங்க முடியலை நுழம்பு. ஏன்னா இப்போவுமே எங்களை பக்கம் நுழம்பு தான். வீடுகள் வளர்ந்திருக்கிற காலம் இது. 1800வது காலத்து காடுகள் நிறைஞ்ச ஒரு காலம், நுழம்பு பெருக்கம் நிறைஞ்ச ஒரு காலம். 2வது, எனக்கு மாட்டு இறைச்சி சாப்பிட ஆசையாக இருக்கு. ஆனால் என்னால் சாப்பிட முடியலை. ஏனெண்டா அவருக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து கிண்டுஸ், அவங்க மாட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக அவர் மாட்டு சாப்பிட மாட்டார். ஆனால் ஆசையாக இருக்கம்மா, ஆனால் என்னால் சாப்பிட முடியலை. அம்மா, நான் உங்களை என்ன செய்வேன், பரலோகத்தில் உங்களை காணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 8 மாதத்தில் அவர் என்ன செய்தார், அந்த மட்டக்களப்பில் விதைக்கப்பட்டிருக்கும். இந்த கால வேளையில் எனக்கு அன்பான தேவச்சனமே, ரைட், நாங்கள் இந்த பகுதியை திரும்பி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிப்போம் வேகமாக. அதற்கு ஆபிரகாம், மகனே, இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். தொடர்ந்து வாசிப்போம் சிஸ்டர். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கு உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இந்த காலவேளையிலே இந்த ஐஸ்வர்யவானுக்கு நரகத்திலே இருக்கிற போதுதான் அவனுக்கு ஆத்ம பாரம் இருக்கிறது இல்லையா? ஆங்கிலிக்கன் திருச்சியில் ஒரு பாடல் பாடுவாங்க, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நானும் அனுப்பிடுவே, யார்தான் போவா எனக்காக, யார்தான் போவார் எனக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக
செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றார் என்ன விலை என்றே கேட்போம் எத்தனை பேர் பிள்ளைகளாப்பம் கேட்கின்றன. ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவரே, நான் நல்லா ஆராதிச்சேன் ஆண்டவரே சொல்லுவீங்களா? அது நல்லதுதான். நல்லா பாடினேன் ஆண்டவரே, நல்லதுதான். நல்லா ஜெபித்தேன் ஆண்டவரே, நல்லதுதான். ஆனா நீங்க ஆராதிச்சதுனால, ஜெபிச்சதுனால, நீங்க கர்த்தரை தொழுது கொண்டதுனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஆராதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆத்தும ஆதாயம் செய்வது மிக முக்கியம். நாங்கள் போய் நித்தியத்தில் நிற்கிற போது, நியாய தீர்ப்பு நிற்கிற போது கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். மகனே, உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக என்னை நானே அர்ப்பணித்தேனே, உனக்காக ரத்தம் சிந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தந்தேனே, நீ எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கு? ஹலோ வாலிப தம்பி மாறே, வாலிப தங்கச்சி மாறே, இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் மிக முக்கியம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தது முக்கியம். எத்தனை பேர் என்னுடைய ஊழியத்து நிமித்தம், என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக எத்தனை பேர் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியம். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்பட்ட போது அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, எனக்கு 5 சகோதரங்க இருக்கிறாங்க, 5 பேரும் என்ன போல ஐஸ்வர்யமாய் வாழுகிறார்கள், ஆடம்பரமாய் வாழுகிறார்கள், கஷ்டமெண்டா என்னென்று தெரியாம வாழுகிறார்கள், கடவுளெண்டா என்னென்று தெரியாம வாழுகிறார்கள். உடனடியாக அந்த ஆபிரகாமிடத்துல ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார், ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, எப்படியாவது தகப்பனே, என்னுடைய 5 சகோதரர்கள் நிச்சயமாய் இந்த நரகத்துக்குள்ள வரப்போகிறார்கள், இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்பட போகிறார்கள், அக்கினியிலே அவர்கள் கஷ்டப்பட போகிறார்கள், தயவு செய்து இந்த லாசருவை அந்த என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன் அனுப்புங்கன்னு தெரியுமா? செத்தவன் போய் சொன்னான், என்ன செஞ்சிருவாங்க? கூட நம்புவாங்க. அதுதான் அவன் சொல்றான். அடுத்த வசனம் நாங்கள் வாசிப்போம். அடுத்த வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும், அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதுக்கு அவன் சொல்லுற அழகான வார்த்தை அடுத்த வசனம். அதற்கு அந்த ஐஸ்வர்யவான், அப்படி அல்ல தகப்பனே, அப்படி அல்ல, நிச்சயமாய் அங்க இருக்கிற மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் என்னுடைய சகோதரர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நானும் செவி கொடுக்கல. நான் செவி கொடுக்காதபடியே தான் அங்க வந்திருக்கிறேன், இந்த நரகத்தில் வந்திருக்கிறேன். நிச்சயமா இந்த தம்பிமார் என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால செத்தவன் அனுப்புங்க. ஏன்னா லாசரு என் வாசல்ல படுத்து கிடந்த போது ஒவ்வொரு தடவையும் என்னுடைய சகோதரங்க அதால போய் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த லாசருவை என்ன செய்யும்? என்னுடைய சகோதரனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா லாசருவை தெரியாம என் சகோதரருக்கு இல்லை. ஏன்னா அவங்க என்ன வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் லாசரு வாசல்ல படுத்து கிடந்தவன். அதனால லாசரு அவனுக்கு தெரியும். தயவு செய்து வாசிக்குமா வாசி. அப்படி இல்ல தகப்பனாகி ஆபிரகாமே,
ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மரித்தோரிடத்திலிருந்து ஒருவன் அவரிடத்திலே போனால் மனம் திரும்புவார்கள். இல்லாட்டி அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. இதுதான் அவனுடைய விருப்பம். செத்து போன மனுஷன் உயிரோடு எழும்பித்து போய் இந்த சகோதரருக்கு சொன்னா அவங்க நிச்சயமா நம்புவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, லாசருவை கொஞ்சம் உயிரோ எழுப்பி அனுப்பி வைங்க. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இலங்கை தேசத்தில் இன்றைக்கு இயேசு இல்லாமல் அநேகர் மரித்து கொண்டு பாதாளத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, சகோதரர்களே, பெரியவர்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, ஒன்று நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, நீங்கள் அறிவிக்காவிட்டால், சொல்லாவிட்டால், கேள்விப்படாவிட்டால் எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 14, 15, 14, 13 வசனத்தை நம் மேலிருந்து நாங்கள் வாசிப்போம். ஆனால் அங்கே அழகாக சொல்லுகிறார் பவுல், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? அந்த 13வது வசனம் அழகா சொல்லுகிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. ஆனால் அவங்க அப்பதான் அதுக்கு பிறகுதான் அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போது என்ன செய்வார்? அவர்கள் நிச்சயமாக நித்தியத்தை அடைவார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, 1505வது வருஷம் எங்களை இலங்கையில் போர்த்துகீயர்கள் வந்தார். அதான் இலங்கையில் கிறிஸ்தவர்கள் வந்த முதல் சந்தர்ப்பம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 520 வருஷம் எங்களை இலங்கைக்கு கிறிஸ்தவம் வந்து 520 வருஷம். ஆனால் கிறிஸ்தவ எத்தனை வீதம் இருக்கிறாங்க தெரியுமா? 2 வீதம். இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவங்களுடைய வீதம் எத்தனை வீதம் தெரியுமா? 2 வீதம். அதுலேயும் born again, அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள். ஏன்னா மறுபடி பிறப்பு மிக முக்கியமானது. ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தம்பி, தங்கச்சி, சகோதரர்கள், நீங்கள் உங்களையும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நாம் ஒருவேளை கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருப்போம். நானும் அப்படி தான் இருந்தேன். என்னுடைய தகப்பன் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். என்னுடைய தாய் ஒரு கத்தலிக்க, மிகவும் ரோம கத்தலிக்கத்தில் வைராக்கியமாக வளர்க்கப்பட்ட ஒரு தாய். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலிக்கன் என்று ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாங்க. நாங்கள் ஆங்கிலிக்கன் சபையில் இருந்தோம். ஆனால் 1989 வரையிலும், நான் பிறந்தது 1969வது வருஷம், 21 வயது 22 வயது வரையிலும் எனக்கு இயேசுவை தெரியாது. இயேசுவை தெரியும், இயேசுவும் ஒரு கடவுள் இல்லையா? மற்ற எல்லா கடவுளோட இயேசுவும் ஒரு கடவுள். இதுதான் எனக்குள்ள இருந்த நம்பிக்கை. என்னுடைய தகப்பன் என்னை அப்படி தான் வளர்த்தார். வெள்ளிக்கிழமையில் கண்ணையம்மன் கோயில், செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோவில், ஞாயிற்றுக்கிழமை சர்ச். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி தான் எங்களை வாழ்க்கை இருந்தது. ஏன்னா எங்களை வளர்த்ததும் அப்படித்தான். ரட்சிப்பு தெரியாது. ஆனால் பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷ உயிர்கள் அநியாயமாய் அழிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எல்லாரும் ஒரு அகதியாக ஒரு இடத்துல போய் சேர்ந்தோம். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு, வாங்க பிரதர், உங்களோட இயேசுவை கொஞ்சம் கதைக்கணும். அப்போ அவரை பார்த்து நான் சிரித்தேன். எனக்கு அந்த இயேசுவை நல்லா தெரியும். சின்ன காலத்திலேருந்து பெரிய எனக்கு நல்லா இயேசுவை முழுவதும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இவர் என்ன சொல்ல போகிறார் என்பது தான் எனக்குள்ள இருந்த ஒரு ஆணவமான ஒரு சிந்தனை. அவர் போய் கதைச்ச போது, அவர் இயேசுவை எனக்கு சொன்ன போது, நான் அன்றைக்கு 1989வது வருஷம் 9ஆம் மாதம் 30ஆம் தேதி என் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 1990வது வருஷம் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது 36 வருஷம், ஊழியத்துக்கு வந்து 35 வருஷம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த மனநிலை தான் நிக்கோதேமுக்கும் இருந்தது. இயேசுவை சந்திப்பதற்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிக்கோதேமு இயேசுவை இரவிலே தேடி வந்தார். அவர் இயேசு அற்புதங்களால் செய்கிறார் என்று கேள்விப்பட்டார்.
எப்படியாவது ஒரு தடவை நாம் பார்த்துடணும் என்பதுதான் இந்த நிக்கதேமுக்கு இந்த இருதயம். இயேசுவை இரவிலே என்ன பகலிலே போனால் அந்த ஜூத ஜனங்கள் தன்னை வெறுத்துருவாங்க, தன்னை மதிக்க மாட்டாங்க, தனக்கு பிரச்சனை வரும் என்ற பயத்தில் இரவோடு இரவா இல்லையா, இருட்டோடு இருட்டா இயேசுவை சந்திக்கும்படியாய் நிக்கதேமு வருகிறார். நிக்கதேமு பெருசாலா இயேசுவை புகழுகிறார். நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவங்க அப்படி இப்படிலாம் கதைக்கிறார். உடனே இயேசு முதல் ஒன்று சொல்லலை, அது அழகா சொல்லப்படுகி, யூ மஸ்ட் born again, நீ மறுபடி பிறக்க வேண்டும். நீ மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் இல்லையா. யோவான் 3ஆம் அதிகாரம் கொஞ்சம் அதை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிப்பீங்களா? இல்லம்மா, 4ஆம் வசனம் இந்த வாசிங்கம்மா. அதற்கு நிக்கதேமு, சாரி 3ஆம் வசனம் இது வாசம். 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்லுகிறது பலவிதமான அர்த்தம் இருக்கிறது. முதலாவது ஜலம் என்று சொல்லுகிறது ஒரு சரீரத்தில் பிறக்கிற பிறப்பு. ஏன்னா சரீரத்தில் பிறக்கிற ஒருவனுக்குத்தான் மறுபடி பிறக்க வேண்டிய அனுபவம் இருக்கு. மனுஷனா பிறக்கிறவனுக்கு தான் அந்த அனுபவம் வரும். அப்போ ஜலம் என்பது சரீரத்தை கொடுக்கிறது. அவன் சரீரத்தில் பிறவாவிட்டாலும் அதே போல சரீரத்தில் பிறந்து ஆவியிலே அவன் பிறக்கப்பட வேண்டும். அதாவது அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்று அறிக்கை செய்து அவன் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த செய்தியை தேவ பிள்ளைகளை நாம் முழு உலகத்துக்கும் சொல்ல, இலங்கைக்கும் சொல்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதன் மூலமாகத்தான் ரட்சிப்பு உண்டாகும். இயேசு வழியாகத்தான் ரட்சிப்பு உண்டாகும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு கீழேயும் பூமிக்கு மேலேயோ அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 அவர் இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவே சொல்லுகிறார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே வரா. இந்த காலவெளியில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உண்மையை இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே உணர்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. ஆபிரகாமை எப்படியாவது நீங்கள் அனுப்பி வைங்க, இந்த சகோதரங்க இங்கே வரக்கூடாது. இன்றைக்கு இதே மனையில் உங்களுக்கும் எனக்கு தேவ பிள்ளைங்க. இன்றைக்கு அநேக ஜனங்கள் நரகத்தை நோக்கி நடக்கிறாங்க, அநேக ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி நடக்கிறாங்க. இந்த கால விளையில் நீங்களும் நானும் அமைதியாக இருந்தால், சும்மா இருந்தால் நானும் நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு நாம் சந்தோஷப்படுவது நல்லது, ஆனால் நாங்கள் தான் அதிகமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ரட்சிப்புக்கான வழியை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் தந்திருக்கார். ஆகவே இந்த கால வேளையில் இந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாச தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, முடியுமான அளவு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தனிப்பட்ட ரீதியாக சொல்ல மறக்காதங்க. நீங்கள் காண்றவங்க, உங்களோட வேலை செய்கிறவங்க இடத்துல சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுனால ஒருவேளை சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், கவலைப்படாதங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன்.
உபத்திரவத்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, உபத்திரம் வருகிறதுனால எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வாழுகிற இந்த கிராமம் காரதீவு என்று சொல்லுகிற கிராமம், விபுலானந்தர் என்று சொல்லுகிற ஒரு ஒரு மேதை பிறந்த ஒரு ஊர். அந்த ஊர் மிகவும் வைராக்கியமான கிந்து ஜனங்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படும் போது என்னுடைய சொந்த தாயை சொன்னாங்க, மகனே, அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் கொலைபாதகர்கள், ஆக்களை கொலை செய்துட்டு வெட்டி தாட்டுத்து தென்னை மரத்தை நாட்டி விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அம்மாவை பார்த்து சொன்ன, அம்மா, நான் போகிறது என் ஆண்டவருக்காக, அவர் என்னை பார்த்து கொள்வார். போய் ஒரு 2 கிழமை இருக்கும். நானும் என் மனைவியும் 6 மாதம் என்னுடைய மூத்த மகனை கூட்டிகிட்டு நாங்கள் அந்த கிராமத்துக்கு போனோம். யாரையும் எங்களுக்கு தெரியாது. ஒரு வீடு கிடச்சி வீட்டில் போய் இருந்துட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம், காலையிலையும் பின்னர் இரவிலையும் வீட்டு ஜெபம் வைப்போம். எங்களோட வீட்டு ஜெபம் தவறாமல் இருக்கும். ஆனால் இதை பார்த்தவர்கள், அங்கே சுற்றிருந்தவர்கள் எங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டார். ஒரு நாள் நான் ஒரு கடற்கரைக்கு போவதற்காக நான் போகிறேன். ஒரு மாலை ஒரு 4 மணி, ஒரு 5 மணி வரைக்கும். அவ்வளோ ஒரு வாலிபன் என்னை கையை தட்டி கூப்பிட்டார். நான் போனேன். என்னென்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து கேட்டார், நான் உங்களோட மதத்துக்கு வருவேன், நீங்கள் எவ்வளோ காசு எனக்கு தருவீங்க? எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு. ஏன்னா நான் வச்சிருந்த சைக்கிள் நான் பாடசாலையில் பாவிச்ச பழைய சைக்கிள் உண்டு. அது இங்கே பார்த்தா அது அங்கால பார்க்கும், அப்படி ஒரு சைக்கிள். நான் அந்த சைக்கிளை காட்டி அவரோட பார்த்து சொன்னேன், சகோதரனே, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்குறது கூட எனக்கு வழி இல்லை. பாருங்க அந்த சைக்கிளை. இல்லை, நீங்கள் உங்களோட வேதத்தில் ஆக்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து மதம் மாற்றுறீங்களே எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களே எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஷர்ட்டை கிளப்பி காட்டினார். இடுப்புட கிருணைக்கும் பிரிஸ்டலும் இருக்குது. சொன்னார், உனக்கு 24 மணித்தியாலும் டைம் தரும், நீ இந்த ஊரை விட்டு போவாட்டி உன்னையும் இந்த மனுஷியும் இந்த பிள்ளையும் சுட்டு போடுவது. இப்போ ஏற்கனவே இந்த மனுஷி அவளோட சொந்த ஊரில் வாழ்ந்தபடினால எனக்கு அவள் அங்கேருந்து இருக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே இருண்ட மாதிரி சூனியம், ஒருவரையும் தெரியாது. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவள் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறா, வாங்க நம்ம ஊருக்கு போவோம், வாங்க நம்மளை வீட்டை போவோம். இப்போ இதை போய் நான் இந்த மனுஷிட்ட சொன்னால் எனக்கு முன்னுக்கு மனைவி முதல் பேக்கை தூக்கி போய் தருவோம். அதனால் நான் இப்போ எப்படிடா இந்த மனுஷிட்ட சொல்கிறது என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய போராட்டம். நான் அப்படியே போன போக்கிலே வீட்டை வந்துட்டேன். அந்த இரவு முழுவதும் நான் நைட் ஜெபம் பண்ணினோம். உபாகமம் கடைசி அதிகாரத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். காலையில் தூங்கிட்டோம். காலையில் எழும்பினோடனே காலை ஜெபம். இப்போ நாங்கள் இப்போ ஓர்டர் படி வேதத்தை வாசிக்கிறது வழக்கம். இப்போ இன்றைக்கி யோசுவா 1ஆம் அதிகாரம் காலையில் எழும்பி வாசிக்க போகிறோம். இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி போட்டு பைபிளை நாங்கள் என்ன செய்வோம், பைபிளை வாசித்து ஆளுக்கால ஷேர் பண்ணுவோம். சிலவளை அவள் பேசுகிறத அவள் என்னோட பேசுவாள், நான் பேசுகிறத அவள் அப்படி பேசுவோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் சபை. அப்போ நான் இப்படி பேசின போது, அப்போ நான் நேற்று பின்னேற நடந்த சம்பவத்தை அவர்கிட்ட சொல்கிறேன். இப்படி ஒரு பிரதர் என்னை சந்தித்தார், 24 மணித்தியாலும் டைம் தந்திருக்கிறாரு, நம்மளை ஊரை விட்டு போவாடி சுட்டு போடுவாராம்னு சொல்கிறார் என்று சொல்லி போட்டு என் வைஃபோட முகத்தை பார்க்குறேன். உடனே அவன் சொன்னான், அது எப்படி நம்மளோட ஏசப்பா நம்மளோட இருக்கக்குள்ள யாரை நம்மளை தொடுவான் இல்லையா? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் அந்த வசனம் எனக்கு இருக்கிறது. யோசுவா 1, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த வார்த்தை இன்றைக்கும் வரையிலும் கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கு. 33 வருஷம் கர்த்தர் அந்த வசனத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கு. எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் எனக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. எனக்கு அங்கே ஊரில் ஒரு பேர் வச்சுருக்காங்க, மதம் மாத்திரவர். என்ன இப்போ யாராவது போய் நீங்கள் தெரியாத யாராவது வந்து கேட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட மாறி கேட்பாரா, அந்த மதம் மாத்திரவரா என்று கேட்பாங்க. ஏன்னா என்னோட அப்படி நிறைய பேர் கேட்டுன்னு சொல்லி என்னோட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க பாஸ், என்னது? நான் என்ன பரவாயில்ல, அது எனக்கு ஒரு பட்டம் ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஊரில் இல்லையா? அது எனக்கு ஒரு பட்டம் ஒன்று விசேஷ பட்டம் வச்சுருக்காங்க, மதம் மாத்திரவர். சில வேளை சில உபத்திரவங்கள் பாடுகள் நமக்கு வரலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய அழைக்கப்பட்டிருக்கேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஜோபு சொன்னது போல நாம் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. நாம் கொண்டு போகிறது எனக்கு தந்த ரட்சிப்பு, 2வது நான் கிறிஸ்துவுக்காக செய்த ஊழியம். இந்த கால வேளையில் அருமையான வாலிப தம்பிமாரை, வாலிப தங்கச்சி, சகோதர சகோதரிகளை,
இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து போவோம். இந்த ஐஸ்வர்யவா நரகத்திலிருந்து தன் சகோதரனுடைய ரட்சிப்புக்காக அவன் கதறுகிறான். இன்றைக்கு அநேகர் நரகத்திலிருந்து கொண்டு கதறுகிறாங்க. தேவ பிள்ளைகளை, எங்களுடைய உறவுகள் எல்லாம் நரகத்துக்கு வரப்போகுதே, எங்களுடைய சொந்தமெல்லாம் நரகத்துக்கு வரப்போகுதே என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்கள் நரகத்தில் கதறுகிறார்கள். இந்த காலவளையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஏதாவது சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யும்படியாக இந்த காலவளையில் வாலிப தம்பி நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்த உடனமாய் நாங்கள் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தம்பி, புறப்பட்டு போங்கள் என்றா நாங்கள் ஒரு பல்லவியை பாடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். புறப்பட்டு போங்கள் என்றா நான் கூடவே இருப்பேன் என்றா. புறப்பட்டு போங்கள் என்றா நான் கூடவே இருப்பேன் என்றா. நரகத்தை நோக்கியே விரைகிறார் மாந்தர், நாதந்தான் ஏங்குகிறார். இயேசு நாதந்தான் ஏங்குகிறார். நரகத்தை நோக்கியே விரைகிறார் மாந்தர், நாதந்தான் ஏங்குகிறார். இயேசு நாதந்தான் ஏங்குகிறார். இல்லங்கள் யாவிலும் உள்ளங்கள் உண்டல்லோ, மாசி நீங்கா உள்ளம் அமைதியாயில்லை. இயேசுதான் தேவையல்லோ, அதற்கு இயேசுதான் தேவையல்லோ. மாசி நீங்கா உள்ளம் அமைதியாயில்லை. இயேசுதான் தேவையல்லோ, அதற்கு இயேசுதான் தேவையல்லோ. இந்த காலவளையில் அப்படியே தேவ பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நான் எப்படியாவது உங்களுடைய சுவிசேஷத்தின் ஊழியத்தை சொன்னேன். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த ஐஸ்வர்யவா நரகத்திலே தன் சகோதரர்களுக்காக அவன் ஏங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் நரகத்தை நோக்கி நடக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை, பாதாளத்தை நோக்கி நடக்கிறார்கள். நித்திய தண்டனையை நோக்கி அவர்கள் நடக்கிறார்கள். நாங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டியதும் அவர்களை தடுத்து நிறுத்தி இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டியதும் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் தந்த பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற காலங்களில் உம்முடைய வேலையை உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியால் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு ஒப்பந்தத்தோடு கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம்
தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தமுன் வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தமுன் வேளையிலே கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற எங்களை ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்ய வழிநடத்துங்க. மிகுதி அவர்கள் நேரமெல்லாம் கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீங்களா? இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.